ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்பெக்டிங் மாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஓக்ரா வாட்டரை பற்றி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நான் போடுற எல்லா வீடியோஸையும் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இந்த ஓக்ரா வாட்டரில் ஃபோலிக் ஆசிட் அண்ட் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால கருமுட்டை நல்லா வளர்ந்து வெடிக்கிறதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்குது. ஸோ ஒரே மாதத்தில் 2-3 கருமுட்டை கூட நல்லா வளர்ந்து வெடிக்கிறதுக்கு உதவும். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, நைட்டே ஒரு 4-5 வெண்டைக்காயை எடுத்து அதை 2ஆக வெட்டி தண்ணியில் ஊற வச்சிடணும். அதுக்கு அடுத்த நாள் அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கணும். அதாவது வெண்டைக்காயை எடுத்து வெளியே வச்சுட்டு தண்ணியை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதை காலையில் வெறும் வயிற்றுலேயே குடிக்கலாம். இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே பெருசாக வராது. அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வெந்தய டீ ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இந்த ஓக்ரா வாட்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வெந்தய டீயை எடுத்துட்டு ஒரு 1/2 hour கழிச்சு கூட இந்த ஓக்ரா வாட்டரை எடுக்கலாம். இதை பீரியட்ஸ் ஆன 3rd டேலேருந்து ஓவலேஷன் டே நடக்கிற வரையுமே எடுக்கலாம். அதாவது பீரியட்ஸ் ஆன 3rd டேலேருந்து ஒரு 14 நாள் 15 நாள் வரையுமே கண்டினியூஸாக எடுக்கலாம். அட் த சேம் டைம் க்ளோ வாட்டர் எடுப்பாங்கல்ல, நிறைய பேர் கிராம்பு தண்ணி எடுக்கிறாங்க. இப்போது கிராம்பு தண்ணி எடுக்கிறவங்க இந்த ஓக்ரா வாட்டரை எடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா 2லையுமே ஒரே பெனிஃபிட் தான் இருக்குது. க்ளோ வாட்டருமே நல்லா கருமுட்டை வளர்ந்து வெடிக்கிறதுக்கு தேவையான LH ஹார்மோனை தான் அதிகப்படுத்தும். அதே மாதிரி தான் இந்த ஓக்ரா வாட்டரும். இதுவுமே கருமுட்டை நல்லா வளர்ந்து கரெக்டான சைஸில் வந்ததுக்கப்புறம் வெடிக்கிறதுக்கு உதவும். ஸோ 2மே ஒரே டைமில் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, ஒரு 2-3 நாள் க்ளோ வாட்டரை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு சைக்கிள் மட்டும் கண்டினியூஸாக க்ளோ வாட்டர் குடிச்சிட்டு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை எங்களுக்கு அந்த மந்த் கன்ஃபார்ம் ஆகலை, அட் த சேம் டைம் எங்களுக்கு க்ளோ வாட்டர் குடிக்கும்போது வயிறு எரிச்சலாக இருக்குது, ஒரு மாதிரி உப்புசமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அந்த ஒரு சைக்கிள் மட்டும் விட்டுட்டு அடுத்த சைக்கிளில் இருந்து இந்த ஓக்ரா வாட்டர் எடுத்துக்கலாம். இதில் 2க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, க்ளோ வாட்டர் எடுக்கும்போது அதோட காட்டம் சில பேர்த்துக்கு தாங்காது, ஒத்துக்காது. ஆனால் இதுவே ஓக்ரா வாட்டரில் ஒரு மாதிரி சில்னஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு காட்டமும் நமக்கு பெருசாக தெரியாது. ஸோ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற எல்லாருமே இந்த ஓக்ரா வாட்டரை தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் பெருசாக சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. இதில் இருக்கிறது 2 விஷயம்தான். ஒன்று ஃபோலிக் ஆசிட் அண்ட் இன்னொன்று விட்டமின் சி. ஃபோலிக் ஆசிட் நிறைய டாக்டர்ஸ் பேசிக்காக ட்ரீட்மெண்ட்டுன்னு போகிற எல்லா பேஷண்ட்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் மேரேஜ் ஆகிறதுக்கு 3 months பிஃபோராகவே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அந்தளவுக்கு சாப்பிடல, நம்ம ஹாஸ்பிட்டல் போகல, எங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்றதில்ல, விட்டமின் சி டேப்லெட் நாங்கள் வாங்கி சாப்பிட்றதில்ல அப்படின்னு இருக்கிறவங்க நேச்சுரலாகவே இந்த சத்துக்களையெல்லாம் அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான ஓக்ரா வாட்டர் எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். இது 100% எல்லா பீப்புள்ஸ்க்குமே ஒர்க் பண்ணுற ஒரு ரெமெடி தான். நிறைய பேர் இந்த க்ளோ வாட்டரும் ஓக்ரா வாட்டரும் மாற்றி எடுத்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும்போது இந்த ஓக்ரா வாட்டரோ இல்லாட்டி க்ளோ வாட்டரோ கண்டிப்பாக எடுக்கலாம். நிறைய பேர் எங்களுக்கு வயிறு புண்ணாக இருக்குது, அல்சர் ப்ராப்ளம் இருக்கிற எல்லாருமே க்ளோ வாட்டரை விட்டுட்டு ஓக்ரா வாட்டர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.